ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போயிட்டுருக்குது, புது வருஷத்துக்கான மார்க்கெட் ப்ரைஸ் காயின்ஸோடது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ரூபா காயினோட பார்ட் 2 வீடியோ சரிங்களா. பார்ட் 1 வீடியோவில் 30,000 வரைக்கும் விலை மதிப்பு போகக்கூடிய ஒரு சூப்பரான காயினை பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட பார்ட் 1 வீடியோ அப்படின்னு போட்டிங்கனாலும் உங்களுக்கு காட்டும். இது வந்து அதே டைப்பில் இருக்கக்கூடிய வேறு வருஷம் காயின், ரொம்பவே சூப்பரான ரேட்டு போகுது. இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேர் காயின்னு சொல்லலாம். இந்த வீடியோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும், அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வருஷம் காயின் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருந்தா நேரடியாக நம்மகிட்டே உங்களால் விற்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயினோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் ஜென்னா நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்துருப்பாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும் சரிங்களா. இது வந்து காயினோட ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய டிசைனு. இப்போ காயின்ஸோட பேக் சைடு திருப்பிக்கலாம். காயின்ஸோட பின்னாடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் சோள கருது சரிங்களா. சோள கருது வந்து இருக்கும், ரெண்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றுங்கிற டினாமினேஷன், அது கீழே ருபி அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அதுக்கு கீழே வருஷம், அதுக்கு கீழே மின்ட் மார்க். மின்ட் மார்க்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பழைய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனிமேட்டுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் சின்னதாக உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருபிங்கிறதுக்காக ஹிந்தியில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி வரும் சரிங்களா. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பும், அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்கும். இந்த ஷேப் எதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ரூபா காயினில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதே மாதிரி காயினில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு காயின்ஸாக நான் இனிமேட்டுக்கு வரக்கூடிய சில அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த காயினை முதல்ல அச்சடித்து வெளியேறது 1982லேருந்து 1991 வரைக்கும் தொடர்ந்து அச்சடித்து வெளியிடுறாங்க. இந்த காயினோட மெட்டல் அப்படின்னு எடுத்திங்கன்னா காப்பர் நிக்கல் டைப். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம் வெயிட் இருக்கும் இந்த காயின். சைஸ் வந்து 26 mm. ஷேப் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஷேப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக இந்த காயின்ஸோட மார்க்கெட் ப்ரைஸுக்கு போயிடலாம். மார்க்கெட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா 1982லேருந்து 1991 வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். அந்த வருஷத்துக்குள்ளே ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து ரொம்பவே அதிக ரேட்டு போகுது. இதெல்லாம் பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோஸை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ இருக்கிறதுலேயே அதிகமாக விலைக்கு போகக்கூடிய ஒரு காயின்ஸை பற்றி மட்டும் பார்த்துடலாம். வருஷம் நோட் பண்ணிங்க, 1983வது வருஷம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத்துங்கிற 3 இடத்துல தொடர்ந்து அச்சடித்து வெளியிடுறாங்க. இதில் ரொம்பவே அதிக ரேட்டுக்கு போகிற காயின் அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான வருஷம் பார்த்தீங்கன்னா 1983வது வருஷம் ஹைதராபாத் மின்ட்டு சரிங்களா. ஹைதராபாத் மின்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துருக்கேன். எதுக்கும் நான் சொல்லிடுறேன். ஸ்டார் போட்டிருக்கும், வருஷத்துக்கு கீழே ஸ்டார் சிம்பிள் தெளிவாக தெரியும். எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 எட்ஜஸ் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய ஒரு காயின் சரிங்களா. ஒரு காயின் வந்து கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் விலை மதிப்பு போகும். ஒரு ரூபா காயின் ரொம்பவே ஒரு பழங்காலத்து காயின், ரேர் காயின்னு சொல்லலாம். இந்த காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி விற்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம். இந்த காயின் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த காயின் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோஸ் போட்டு விடுங்க. அப்படின்னா ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த காயின்ஸை விற்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பாங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே காயின் வச்சிருக்கீங்க ஆனால் வேறு வருஷம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது என்ன ரேட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பார்ட் 2 வீடியோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி ஏன்னா எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அந்த வீடியோ போய் பார்த்துக்குங்க.